இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. சங்கீதம் 33:6. Today's Bible verse: By the word of the Lord the heavens were made, and all the host of them by the breath of his mouth. Psalms 33:6. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானத்தில் ஆயிரக்கணக்கான நட்சத்திர மண்டலங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நட்சத்திர மண்டலத்திலும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றன. நம்முடைய சூரியனும் பூமியும் இருக்கிற நட்சத்திர மண்டலத்தை பால்வழி மண்டலம் என்கிறோம். இந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை உண்டு பண்ணுவதற்கு தேவனிடம் எவ்வளவு வல்லமை இருந்திருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். இவை எல்லாவற்றையும் அவர் ஒன்றுமில்லாமையில் இருந்து உருவாக்கினார் என்று வேதாகமம் சொல்கிறது. அதாவது வேறு ஏதேனும் பொருளை வைத்து ஆண்டவர் அவற்றை உண்டாக்கவில்லை. தேவ வல்லமை எப்பேற்பட்டது என்பதை உங்களால் உணர முடிகிறதா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னிடத்தில் ஒன்றுமில்லையே, நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வாழப்போகிறேன் என்று கவலைப்படுகிறீர்களா? இரவிலே உங்கள் வீட்டை விட்டு வெளியே வாருங்கள். வானத்தை அண்ணாந்து பாருங்கள். அங்கே தெரிகிற நட்சத்திரங்கள் அனைத்தையும் தேவன் ஒன்றுமில்லாமையில் இருந்து உண்டாக்கினார். இப்படிப்பட்ட தேவன் உங்களுடைய தேவனாக இருக்கும்போது நீங்கள் ஏன் கலங்க வேண்டும்? தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மை பயன்படுத்துகிறார். தேவன் நமக்கு தரும் வல்லமை நம்முடைய உள்ளத்தில் இருந்து வெளியே பாய்ந்து வரும்போது நம்முடைய பிரச்சனைகள், கவலைகள், துக்கங்கள் எல்லாம் மறைந்து போகும். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.